நீண்ட இடைவெளிக்கு பிறகு நம்ம சந்திக்கிறோம். நம்முடைய ட்ரெயினர் பிரெயின் சேனலாக அனைவரும் அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம வந்து நம்பர் சிஸ்டம் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் சாப்டர் எடுத்துட்டு பாதியில் விட்டு வச்சிருப்போம். இப்போ அதில் நம்பர் சிஸ்டத்தில் நம்ம வந்து மீதி இருக்க சாப்டர்ஸ் கவர் பண்ணுவோம். ஏற்கனவே நம்ம பேசிக்ஸு, அப்புறம் டிவிசிபிள் ரூல், அதுக்கப்புறம் யூனிட் டிஜிட் அதை பற்றி பார்த்தோம். பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இது கண்டினியூ வாங்க. இப்போ அந்த நம்பர் சிஸ்டத்தில் இன்னொரு சாப்டரா நம்ம வந்து ஃபேக்டரைசேஷன் ஆஃப் நம்பர்ஸ் அப்படின்ற நம்ம அதில் சம்மந்தப்பட்ட கணக்கில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பேசிக்ஸ் மெத்தடை பார்த்துட்டு இதில் அதுக்கு எக்ஸாம் சம்ம பற்றி பார்ப்போம். இதுலேயும் கண்டிப்பாக ஒரு கணக்கு கண்டிப்பாக கேட்பாங்க. மொத்தம் நம்பர் சிஸ்டில் 5 கணக்கு 5 மார்க் இருக்குது. இதில் ஒன் ஆஃப் த சம்மா இருக்கும். இப்போ நம்ம இதில் வந்து ஒரு நம்பருக்கு இது இருக்க சில விஷயங்கள் தெரியாத விஷயங்கள் நம்ம இதில் கற்றுக்க போகிறோம். ஒரு நம்பர் கொடுத்துட்டு அதில் வந்து எப்படிலாம் கொஸ்டின் கேட்கலாம்னா, இந்த நம்பரில் ஃபேக்டர்ஸ் எவ்வளோ இருக்குது, காரணிகள் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஃபேக்டரோட அடிஷன் சம் ஆஃப் எவ்வளோ அப்படின்னு கேட்கலாம். இல்லை இதில் ஒற்றை எண்களோட ஆட் ஃபேக்டர் அது எவ்வளோன்னு சொல்லிட்டு கேட்கலாம். இல்லை அந்த ஆட் ஃபேக்டரோட சம் ஆஃப் எவ்வளோன்றதை கேட்கலாம். இல்ல டோட்டல் நம்பர் ஆஃப் ஈவன் ஃபேக்டர் இரட்டை எண்கள் எவ்வளவு, இரட்டை ஃபேக்டர் எவ்வளவு இருக்குன்னு கேட்கலாம். இல்ல அது இரட்டை எண்களோட ஃபேக்டரோட கூடுதல் கேட்கலாம். இல்ல டோட்டல் நம்பர் ஆஃப் பிரைம் ஃபேக்டர் அப்படின்னு கேட்கலாம். பிரைம்னா ஒரு எண்ணை அந்த எண்ணால் மட்டுமே வகுக்க முடியும், மற்ற நம்பரால வகுக்க முடியாது, மற்ற நம்பர் அதை வகுக்காது அப்படின்னா பிரைம் ஃபேக்டர், பிரைம் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிரைம் ஃபேக்டர் எவ்வளவுன்னு கேட்கலாம். இல்ல அந்த பிரைம் ஃபேக்டரோட சம் ஆஃப் கேட்கலாம். இல்ல அந்த பிரைம் ஃபேக்டரோட ப்ராடக்ட் ஆஃப் கேட்கலாம். மொத்தம் 1 2 3 4 5 6 7 8 9 ஒரு நம்பருக்கு 9 டைப்லயும் கொஸ்டின் கேட்கலாம். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் இதோட பேசிக்ஸ் பார்த்துட்டு நம்ம எக்ஸாம் கொஸ்டின் பார்க்கலாம். ஏதாவது ஒன்று தான் இதில் கேட்பாங்க. ஓகேங்களா. இது ஒரு நம்பருக்கு எல்லாமே கண்டுபிடிச்சோம்னா எந்த கொஸ்டின் எப்படி கேட்டாலும் நம்ம எக்ஸாம் அட்டன் பண்ண முடியும். ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு நம்பருக்கு இதை பத்தி பார்க்கலாம். ஓகேங்களா. இப்போ நம்ம 30ன்ற நம்பரோட ஃபேக்டர்ஸ் என்னன்னா, நம்பர் ஆஃப் ஃபேக்டர் எவ்வளோ இருக்கு, சம் ஆஃப் எல்லாத்தையும் ஒன்றா பார்த்துரும். ஓகேங்களா. அப்புறம் எக்ஸாம் கொஸ்டின் போயிடும். இப்போ 30ன்ற நம்பரோட ஃபேக்டர்ஸ்னா ஃபர்ஸ்ட் என்ன தெரிஞ்சுக்கிறாங்க. ஆக்சுவலாக ஃபேக்டர்ஸ் அப்படின்னா, இப்போ ஒரு நம்பர் 8ன்னு வச்சுங்க, 8ஓட ஃபேக்டரோட 8க்கு ஃபேக்டர் என்னன்னா இருக்குன்னு சொல்லிட்டு சின்ன நம்பரை தான் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 8ஓட ஃபேக்டர்னா இப்போ சாதாரண இங்க போடுற பாருங்க, 8ஓட ஃபேக்டர் கேட்டா நம்ம வந்து 8 வந்து நம்ம எப்படிலாம் நம்ம மல்டிப்ளை பண்ணலாம், 8 வந்து 8 வகுக்கூடிய எண்கள் பெருக்கூடிய எண்கள் என்னன்னு சொல்லிட்டு நம்மளால சொல்ல முடியும். அதாவது 8ன்ற நம்பருக்கு நம்ம வந்து என்ன சொல்லலாம், நம்ம 8 எப்படி பிரிக்கலாம், ஓர் 8 8 அப்படின்னு பிரிக்கலாம். 8 வந்து ஓர் 8 8ன்னு சொல்லலாம். வேற மாதிரி 8 எப்படி நம்ம சொல்லலாம், நம்ம 8 வந்து 2 4 8 அப்படின்னு பிரிக்கலாம். பிரிச்சா வரும், மல்டிப்ளை பண்ணா வரும். அப்புறம் அதே மாதிரி வேற எதனா நம்பர் போட்டா 8ன்ற நம்பருக்கு வருமா, வராது. அதே மாதிரி ஓர் 8 8 ஒரு ஃபேக்டர், 2 4 8 ஒரு ஃபேக்டர், 1,8 ஒரு ஃபேக்டர், 2,4 ஒரு ஃபேக்டர். அதே மாதிரி வந்து 8 1 8ன்னு பிரிக்கலாம். அப்ப 8,1 ஃபேக்டர். இதே 2 4 8னா 4 2 8ன்னு பிரிக்கலாம். அப்போ 8ன்ற நம்பருக்கு மொத்தம் 4 ஃபேக்டர் இருக்கு. 1 2 3 4. ஓகேங்களா. இதையே இந்த 8 நம்பர் ஷார்ட்கட்ல என்ன சொல்ல முடியும், எப்படி சொல்லலாம், 8 வந்து நீங்க டானா வகுத்தில் எடுங்க, எடுத்தா 2ஆல 4 2 8, திரும்ப 2 2 4, மொத்தம் எத்தனை பாருங்க, 8 4 2 8 பிரிக்கிறோம், திரும்ப 4 வந்து 2 2 4 பிரிக்கிறோம். அப்ப 2 அடுக்கு எத்தனை இருக்கு, எத்தனை 2 இருக்கு, 3 2 இருக்கு. அப்ப 2 அடுக்கு 3ன்னு வரும். 2 அடுக்கு 3னா என்னால் ஷார்ட்கட்ல ஈஸியா 8ஓட ஃபேக்டர் எவ்வளவு சொல்ல முடியும். எப்பவுமே ஒரு பவர்ல கண்டுபிடிச்ச பிறகு எப்படி நம்ம ஃபேக்டர் கண்டுபிடிக்கலாம், மேல இருக்க அடுக்கு கூட 1 கூட்டிங்க, மேல இருக்க 3, 1 கூட்டினா 4, அப்ப 4 ஃபேக்டர் இருக்கு, என்னால டைரக்டா சொல்ல முடியும். அதாவது இந்த மாதிரி பிரிக்காம நான் டைரக்டா டானாவகத்தில் எடுத்து அந்த டானாவகத்தில் என்ன கிடைக்குதோ அதோட அடுக்கு போட்டு ஈஸியா நம்மளால கூட்ட முடியும். 2 அடுக்கு 3னால 3ஓட பவரை வந்து 1 கூட்டினா அதான் ஃபேக்டரா கிடைக்கும். அப்ப 4 ஃபேக்டருக்கு சொல்ல முடியும். இது வந்து சின்ன நம்பரா கொடுத்தா எக்ஸாம்ல நம்ம ஈஸியா இதை பிரிச்சு போட முடியும். இதே பெரிய நம்பர் கொடுத்துட்டா டானாவகத்தில் போட்டு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். பாருங்க 30 நம்பர்னு வச்சுங்க. இப்போ 30ஓட ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிப்போம்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேக்டர் எவ்வளவு கண்டுபிடிப்போம். 30ல எத்தனை ஃபேக்டர் இருக்கு. நீங்க இந்த டைம் போயிட்டு ஃபேக்டர் ஒரு இப்போ 6 30 5 30 அது மாதிரி மட்டும் பண்ண போக முடியாது. 30 கூட பண்ணிடலாம். பெரிய நம்பரா ஏதோ சப்போஸ் 450 குடுறான்னு வச்சுங்க, 450 உங்களால பிரிச்சுட்டே போக முடியாது. அப்ப டானாவகத்துல தான் உங்களால கண்டுபிடிக்க முடியும். இப்போ 30 நம்பருக்கு நான் டானாவில் தூக்குறேன், எதை கண்டுபிடிக்க போறேன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேக்டர் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க போறேன். இப்போ 30 நம்பர், இப்போ 30 நான் டானாவகத்தில் எடுக்கிறேன்னா ஃபர்ஸ்ட் 2 2 வகுத்துட்டு போலாம், டானாவகத்தில் பண்ணிட்டு போலாம். இப்போ 2 போடுறோம், 30ல எத்தனை 2 வரும், 15 2. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இந்த 15 3ஆல டிவைட் ஆகாது, 3ஆல வகுக்க முடியாது. அப்ப சாரி 2ஆல டிவைட் ஆகுது, 2ஆல. அப்ப நம்ம என்ன பண்றோம், 3ஆல டிவைட் பண்றோம். 5 3 15. இப்போ இதுக்கப்புறம் 5ஆல வகுக்கக்கூடிய நம்பர் இருக்கா, இல்ல. அப்ப நம்மளுக்கு 30ஓட நம்பர்ஸ் என்னன்னா கிடைக்குதுன்னா, 2ன்னு ஒரு நம்பர் கிடைக்குது, நெக்ஸ்ட் 3ன்னு ஒரு நம்பர் கிடைக்குது, அப்புறம் 5ன்னு ஒரு நம்பர் கிடைக்குது. இப்போ 8 டிவைட் பண்றது 3 2 கிடைச்சா 2 அடுக்கு 3 போட்டோம். இங்க வந்து 2 அடுக்கு 3 போட்ட கூடாது, ஏன்னா 2 ஒரு டைம் தான் இருக்கு. அதே மாதிரி 3 ஒரு டைம் தான் இருக்கு, 5 ஒரு டைம் தான் இருக்கு. இப்போ 30ஓட இந்த பிரிச்சு எழுதணும், இந்த மாதிரி ஸ்டெப் கிடைச்சது. 30 எக்ஸ்பிளைன் பண்ணா 2 3 5ன்னு கிடைச்சிருக்கு. இப்போ இதை வச்சிருக்கோம். இப்போ நம்மளுக்கு தேவை டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேக்டர் தேவை. எப்பவுமே ஃபேக்டர் கண்டுபிடித்துக்கு நான் ஃபர்ஸ்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேக்டர் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா, நான் ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருப்பேன். எப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேக்டருக்கு எப்படி சொல்லலாம்னா இங்க சொல்லியிருப்பேன்.
2 அடுக்கு 3னா பவர் மேல என்ன இருக்கும் அது 1 கூட்டினா ஈஸியா ஃபேக்டர் கிடைக்கணும். இப்போ 2க்கு மேலயும் பவர் இருக்கு. இந்த நம்பர் ஒரே நம்பர் 8ன்னு வரும்போது ஒரே நம்பர் கிடைச்சது. 3 அடுக்கு 1 போட்டு பவர் கண்டுபிடிச்சோம். ஆனா இந்த 30க்கு வந்து அதாவது 3 டிஃபரெண்டான நம்பர் கிடைக்குது டானா வகுத்தல்ல. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம், ஒவ்வொரு நம்பருக்கும் அதுக்கு பவர்ல இருக்குதா ஒண்ணுனா கூட்டிட்டு வரும். பாருங்க 2 அடுக்கு 1 இருக்குல்ல, மேல என்ன இருக்கு 1 இருக்கிறதுனால நான் என்ன பண்றேன் 1 பிளஸ் 1. அதே மாதிரி இன்ட்டு இங்க 1 இருக்கு 1 பிளஸ் 1. ஓகேங்களா? இன்ட்டு இங்க என்ன இருக்கு 1 இருக்கு 1 பிளஸ் 1 இன்ட்டு இவ்வளவுதான். அதாவது டிஃபரன்ஸ் நம்பர் இருக்கிறதுனால நம்ம வந்து இதோட பவர் இதோட பவர் இதோட பவர் எல்லாத்தையுமே ஒன்னு ஆட் பண்றோம். இங்க 8ன்னு போடும்போது ஒரே 3 இருந்தது 3 பிளஸ் 1 போட்டு முடிச்சிட்டோம். ஆனா வேற வேற பேஸ் இருக்கிறதுனால பவரை வந்து ஒன்னு ஆட் பண்ணிட்டு வரணும். இதுதான் ஷார்ட்கட். இப்போ வந்து ஒன்னு கூட்டினாவில 2 இன்ட்டு ஒன்னு கூட்டினாவில 2 இன்ட்டு ஒன்னு கூட்டினாவில 2. இப்போ 2 4 4 2 8. அப்போ 30க்கு எத்தனை ஃபேக்டர் இருக்கு? டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேக்டர் வந்து 8 கிடைக்கும். 30க்கு வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேக்டர் வந்து 8. சப்போஸ் இங்க ஒரு நம்பர் இருந்ததுன்னா அதோட பவரையும் போட்டு கூட்டியிருக்கணும். ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு நம்பருக்கு கொடுத்துட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேக்டர் கேட்டாங்கன்னா கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் டானா வகுத்தல் எடுக்கணும். எடுத்துட்டு அதோட நம்பர்ஸ் வந்து 2 3 5 எடுத்து அதாவது 2 டைம் இருந்து வச்சுங்க. சப்போஸ் இந்த இடத்துல டானா வகுத்தல் பண்ணும்போது 2 டைம் இருந்தா 2 எடுத்து 2 போட்டுக்கணும். ஓகேங்களா? 2 எங்க வந்தாலும் இந்த டானா வகுத்தல் எந்த இடத்துல வந்தாலும் 2 நம்பர் வந்தா ஒரு நம்பர் 2 டைம் வந்தா அடுத்து 2 போடும், 3 டைம் வந்தா 3 போடும். இங்க 8ன்னு வரும்போது 3 டைம் வந்தா 3 போட்டோம். அந்த மாதிரி போட்டுட்டு தான் இந்த ஸ்டெப்புக்கு வரணும். கொஸ்டின்ல டைரக்டா நம்பரா கொடுக்கலாம், இல்ல இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துடலாம். அதனால எப்படி கொடுத்த டைரக்டா நம்பரா கொடுத்தா டானா வகுத்தல் எடுத்து அதை எக்ஸ்பான்ஷன் பண்ண கத்துக்கணும். இல்லாத இப்படி கொடுத்தா டைரக்டா இதுக்கப்புறம் ஈஸியா போடலாம். இதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் ஃபேக்டர் போட்டு மேல பவர்ல ஒன்னொன்னா கூட்டிட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணா தேவையான ஃபேக்டர் கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேக்டர் கண்டுபிடித்து நம்ம எந்த சம் கொடுத்தாலும் கத்துக்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம இதே நம்பருக்கு ஃபர்ஸ்ட் வந்து 30 நம்பருக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்னா நம்பர் ஆஃப் ஃபேக்டர் கண்டுபிடிச்சோம். ஓகேங்களா? இதே நம்பருக்கு வந்து சப்போஸ் சம் ஆஃப் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எப்படி கேட்டிருந்தாலும் நம்ம டானா வகுத்தல் எடுத்து அதோட தனியாக எக்ஸ்பான்ஷன் ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். ஓகேங்களா? எழுதுனதுக்கு அப்புறம் சம் ஆஃப் ஃபேக்டர் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இப்ப 2 அடுக்கு 1 3 அடுக்கு 1 5 அடுக்கு 1 இருக்கு பாத்தீங்களா? சம் ஆஃப் ஃபேக்டர் இது டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்னா பவர் வந்து 1 + 1 1 + 1 1 + 1 போட்டு மல்டிப்ளை பண்ணி போட்டோம். இதே சம் ஆஃப் ஃபேக்டர்னா இந்த நம்பர் பாருங்க, இந்த 30 நம்பர் சம் ஆஃப் ஃபேக்டர்னா இப்ப 2 அடுக்கு 1 இருக்கு பாத்தீங்களா? இந்த 2 அடுக்கு 1 எப்படி சம் ஆஃப்னு வரும்போது எப்படி எழுதலாம்னா 2 அடுக்கு 0 + 2 அடுக்கு 1 அப்படி எழுதணும். சப்போஸ் இங்க 2 அடுக்கு 2 இருந்து வச்சுங்க, திரும்ப + 2 அடுக்கு 2 ஆனா 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அதனால வச்சுங்க 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்ப சப்போஸ் 2 அடுக்கு 5 கொடுத்திருந்தா கூட 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 2 அடுக்கு 0 2 அடுக்கு 1 2 அடுக்கு 2 2 அடுக்கு 3 2 அடுக்கு 4 2 அடுக்கு 5 அது வரைக்கும் போட்டுக்கணும். இப்ப எந்த நம்பர் கொடுக்குறாங்களோ அதுக்கு முன்னாடி 0 சேர்த்துட்டு ஆட் பண்ணி போடணும். அதே மாதிரி இன்ட்டு இங்க இன்ட்டு போட்டு திரும்ப 3 அடுக்கு 1 இது எப்படி எழுதலாம்? 3 அடுக்கு 0 + 3 அடுக்கு 1. நெக்ஸ்ட் அதே மாதிரி இன்ட்டு 5 அடுக்கு 0 5 அடுக்கு 1 அவ்வளவுதான். சம் ஆஃப் கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணோம், அது என்ன இருக்கோ இந்த நம்பருக்கு முன்னாடி நம்பரை 0ன்னு போட்டு நம்ம அப்படியே கொண்டு வரணும். இப்ப பாருங்க 2 அடுக்கு 0னா வேல்யூ எவ்வளவு 1, எதோட அடுக்கு 0 இருந்தாலும் வேல்யூ 1 தான். பிளஸ் 2 அடுக்கு 1 எவ்வளவு 2, 2 ஒரு டைம் மல்டிப்ளை பண்ணா அதே தான் வரும். அதே மாதிரி இந்த இடத்துல 3 அடுக்கு 0னா வேல்யூ எவ்வளவு 1, 3 அடுக்கு 1னா 3. அதே மாதிரி 5 அடுக்கு 0னா 1, 5 அடுக்கு 1னா 5. இப்போ வந்து 1 2 கூட்டினா எவ்வளவு வரும்னா 3 இன்ட்டு 1 3 கூட்டினா எவ்வளவு 4 இன்ட்டு 1 5 கூட்டினா எவ்வளவு 6. இப்போ கடைசியா 3 4 12 12 48. அப்ப சம் ஆஃப் ஃபேக்டர் எவ்வளவு வருது 48 வருது. எந்த நம்பர் கொடுத்தாலும் சம் ஆஃப் ஃபேக்டர் கேட்டா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், டானா வகுத்தல் போட்டு எக்ஸ்பான்ஷன் எழுதிங்க. இந்த எக்ஸ்பான்ஷன் எழுதிக்கணும். சப்போஸ் எக்ஸாம்ல எக்ஸ்பான்ஷன் கொடுத்திருந்தாலும் டைரக்டா இப்படி ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? அப்ப நம்ம வந்து டானா வகுத்தல் போட்டு நம்ம வந்து இதை போட்டுட்டு இதுக்கப்புறம் சம் ஆஃப் ஃபேக்டர்னா எந்த நம்பரோ 2 அடுக்கு 1னா 0 + 1, அதே மாதிரி 3 அடுக்கு 3 0 + 1, அதாவது அடுக்கு போட்டு 5 அடுக்கு 1னா 5 அடுக்கு 0 + 1. இப்போ இதுக்கப்புறம் அப்படியே மேத்தமெட்டிக்ஸ் பிரகாரம் அப்படியே சால்வ் பண்ணிட்டு அப்போ மொத்தம் எவ்வளவு சம் ஆஃப் ஃபேக்டர் இருக்கு 48 சம் ஆஃப் ஃபேக்டர் இருக்கு. ஓகேங்களா? இதே நம்பருக்கு நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேக்டர் கண்டுபிடிச்சோம், சம் ஆஃப் ஃபேக்டர் கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட் இதே நம்பருக்கு ஆட் ஃபேக்டர்ன்றதை கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்ம இதே நம்பருக்கு சம் ஆஃப் ஃபேக்டர்ன்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேக்டர் பார்த்தோம், இப்போ சம் ஆஃப் ஃபேக்டர். இப்போ இதே நம்பருக்கு சம் ஆஃப் ஃபேக்டர் பார்க்கும்போது அதே மாதிரி டானா வகுத்தல் எடுக்கணும். ஓகேங்களா? டானா வகுத்தல் வந்து எக்ஸ்பான்ஷன் கொண்டு வரணும். எக்ஸாம்ல டைரக்டா இந்த எக்ஸ்பான்ஷன் பண்ணியே கொடுத்துருந்தாங்களா இதுல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லாத பட்சத்தில் நம்பரா கொடுத்துருந்தாங்களா நம்ம டானா வகுத்தல் எடுக்கணும். அந்த ஐடியா மட்டும் பாத்துங்க. நம்பரா கொடுத்துக்கலாம், எக்ஸ்பான்ஷன் பண்ணியே கொடுத்துக்கலாம். அதை எக்ஸ்பான்ஷன் பண்ணா டானா வகுத்தல் போட்டு அவங்களே கூட கொடுத்துருக்கலாம். இந்த மாதிரியும் கொடுத்துக்கலாம் ஃபேக்டர்ஸ் மெத்தட்ல. இப்போ வந்து இது கொடுத்ததுக்கு அப்புறம் சம் ஆஃப் ஃபேக்டர் எப்படி கண்டுபிடிக்கலாம்? இதே ஆட் ஃபேக்டர் ஆட் நம்பர் ஃபேக்டர் சாரி ஆட் சொல்றாங்க நம்பர் ஆஃப் ஃபேக்டர் எப்படின்றது தெரியும் உங்களுக்கு. பவரை வந்து ஒன்னு ஆட் பண்ணி அப்படியே மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு எவ்வளவு ஃபேக்டர் இருக்குன்னு தெரிஞ்சிடும்.
சம் ஆஃப்னா இதுல இருந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்பரை டானாவகத்தில் எடுத்துடுறோம், எடுத்துட்டு இந்த நம்பரை கொண்டு வந்துடுறோம். இப்போ 2 அடுக்கு 1 எப்படி நம்ம சம் ஆஃப் ஃபேக்டர்ல பிரிக்கலாம்னா 2 அடுக்கு 0 பிளஸ் 2 அடுக்கு 1 அப்படி பிரிக்கலாம். இப்போ 2 அடுக்கு 4 இருந்து வச்சுங்க, அப்ப 2 அடுக்கு 2, 2 அடுக்கு 3, 2 அடுக்கு 4 அதுக்கு போட்டுக்கணும். ஆனா பேஸ் 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ 2 அடுக்கு 1னால 2 அடுக்கு 1 நிறுத்திட்டோம். இப்போ நெக்ஸ்ட் பாருங்க 3 அடுக்கு 1 இருக்கு, அது எப்படி எழுதலாம்? 3 அடுக்கு 0 பிளஸ் 3 அடுக்கு 1 அப்படி எழுதலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து 5 அடுக்கு 1 இருக்கு, 5 அடுக்கு 0 5 அடுக்கு 1 இப்படி எழுதலாம். இவ்வளவுதான். சம் ஆஃப் ஃபேக்டர் கொடுத்தோம்னா அந்த நம்பரை இந்த மாதிரி பிரிச்சு எழுத கத்துக்கணும். இப்போ ஈஸியா 2 அடுக்கு 0னா வேல்யூ எவ்வளோ? 1. எதோட அடுக்கு 0 இருந்தாலும் வேல்யூ 1 பிளஸ் 2 அடுக்கு 1னா 2. அதே மாதிரி வந்து 3 அடுக்கு 0னா 1, 3 அடுக்கு 1னா 3. அதே மாதிரி 5 அடுக்கு 0னா 1, 5 அடுக்கு 1னா 5. இப்போ 1 2 கூட்டினா 3 இன்ட்டு 1 4 3 கூட்டினா 4 இன்ட்டு 1 5 கூட்டினா 6. இப்போ மல்டிப்ளை பண்றோம், 3 4 12, 12 6 72. அப்போ சம் ஆஃப் ஃபேக்டர் இந்த 30ஓட சம் ஆஃப் ஃபேக்டர் வந்து 72. ஓகேங்களா? இப்போ ரெண்டாவது சம் ஆஃப் ஃபேக்டரும் போட்டோம். நெக்ஸ்ட் இதே நம்பருக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட் ஃபேக்டர்ன்றதையும் போடுவோம். ஓகேங்களா? ஓகே, இப்போ இதே நம்பருக்கு எக்ஸாம்ல இந்த நம்பரை கொடுத்துட்டு இதுல இருக்கிற டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட் ஃபேக்டர் எவ்வளோ, ஆட் ஃபேக்டர் எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்கன்னா அப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அதாவது ஃபர்ஸ்ட் இந்த நம்பர் கொடுத்துட்டு கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் டவுனாவத்தில் எடுத்துட்டு இந்த மாதிரி எக்ஸ்பான்ஷன் பண்ண கத்துக்கணும். எக்ஸ்பான்ஷனா டவுனாவத்தில் நம்பர் வந்து அதை அப்படியே போடுறோம். இப்போ எக்ஸ்பான்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் இதுல டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட் ஃபேக்டர் அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுல வந்து பாருங்க 2ன்றது நம்மளுக்கு வந்து ஈவன் நம்பர். ஓகேங்களா? எந்தெந்த நம்பர் ஆட் நம்பர்ல வருது? 3 5 தான் ஆட் நம்பர். அப்போ ஆட் ஃபேக்டர் கேட்டாங்கன்னா 3 அடுக்கு 1 5 அடுக்கு 1 தான் ஆட் ஃபேக்டர். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் கேட்கும்போது எப்போ ஃபேக்டர் எப்படி கண்டுபிடிப்போம்? மேல இருக்க பவர் 1 பிளஸ் 1, அதே மாதிரி இங்க மேல இருக்க பவர் 1 பிளஸ் 1. இவ்வளவுதான். அதாவது ஆட் நம்பரோட ஃபேக்டர் மட்டும் தான் கேட்கறாங்க. அப்படி கேட்கும் போது நம்மளுக்கு வந்து நம்ம ஈவன் நம்பர் மாதிரி ஆட் நம்பரோட ஃபேக்டர் மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? நம்பர் ஆஃப் ஃபேக்டர் வரும்போது எல்லாத்தையுமே நம்ம ஃபேக்டர் ஆட் பண்ணோம். இப்போ ஆட் ஃபேக்டர் வரும்போது இதை ஈவனை மறைச்சிட்டு எதெல்லாம் ஆட் நம்பர்ல இருக்கோ அதோட ஃபேக்டர் மட்டும் தான் கண்டுபிடினா, அப்போ 3 அடுக்கு 1 5 அடுக்கு தான் ஆட் நம்பர்ல இருக்கு. அப்போ 1 பிளஸ் 1 1 பிளஸ் 1 அப்போ கூட்டினா எவ்வளோ வரும்? 2, இதுவும் 2. அப்போ 2 2 எவ்வளோ? 4. அப்போ நம்மளுக்கு வந்து டோட்டல் நம்பர், அதாவது இந்த நம்பரோட ஆட் ஃபேக்டர் எவ்வளோ வருதுன்னா 4 கிடைக்குது. ஓகேங்களா? இதே கொஸ்டினுக்கு நம்மளுக்கு வந்து இப்போ ஆட் ஃபேக்டர் கண்டுபிடிச்சிட்டோம். ஈவன் ஃபேக்டர் கேட்டாங்கன்னா இதே கொஸ்டினுக்கு நம்மளுக்கு ஈவன் ஃபேக்டர் கேட்டாங்கன்னா இப்போ நம்மளுக்கு வந்து ஈஸி திரும்ப இதே மாதிரி இதை வச்சு 2 மட்டும் 3 மறைச்சிட்டு பண்ணி போன அவசியம் கிடையாது. நம்ம ஃபர்ஸ்ட் எத்தனை டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேக்டர் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் எத்தனை டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேக்டர் வந்து 1 பிளஸ் 1 1 பிளஸ் 1 1 பிளஸ் கூட்டிட்டு 8ன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். இப்போ டோட்டல் நம்பர் ஈவன் கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்? ஈவன் கேட்டாங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ல இருந்து எதை மைனஸ் பண்ணலாம்னா ஆட் ஃபேக்டரை மைனஸ் பண்ணா ஈவன் ஃபேக்டர் கிடைக்குது. அப்போ நம்பர் ஆஃப் ஆட் ஃபேக்டரை மைனஸ் பண்ணணும். டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ல இருந்து ஆட் ஃபேக்டரை மைனஸ் பண்ணா ஈவன் ஃபேக்டர் கிடைக்கும். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேக்டர் எவ்வளவு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்? 8 மைனஸ் ஆட் ஃபேக்டர் எவ்வளவு கண்டுபிடிச்சோம்? 4. அப்போ ஈவன் ஃபேக்டர் எவ்வளவு? 4. ஓகேங்களா? அதாவது சின்ன சின்ன நம்பர் ஈஸியா சொல்லிடும். பெரிய பெரிய நம்பர் இருந்தா நீங்க ஈவன் ஃபேக்டர் கேட்டாங்களா டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேக்டர் கண்டுபிடிங்க, ஆட் ஃபேக்டர் கண்டுபிடிங்க. டோட்டல் வந்து ஆட் ஃபேக்டர் மைனஸ் பண்ணா ஈவன் ஃபேக்டர் கிடைக்கும். நம்ம சம் எக்ஸாம் சம்ல இது மாதிரி பார்ப்போம். அப்போ நம்மளுக்கு நம்பர் ஆஃப் ஈவன் ஃபேக்டரும் தெரிஞ்சு போச்சு. ஓகேங்களா? இப்போ பாருங்க இதே கொஸ்டினுக்கு சம் ஆஃப் ஆட் ஃபேக்டர் கேட்டாங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் எடுத்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் டானாவகத்தில் எடுத்துக்கணும். டானாவகத்தில் எடுத்துட்டு அந்த எக்ஸ்பான்ஷன் கொண்டு வரணும். கொண்டு வந்ததுக்கு அப்புறம் சம் ஆஃப் ஆட் ஃபேக்டர் கேட்டிருந்தாங்கன்னா நம்ம வந்து இதுல ஆட் நம்பர் மட்டும் எது இருக்கோ அதை மட்டும் எடுத்துக்கலாம். 2 ஈவன் நம்பர். அப்போ நம்மளுக்கு வந்து என்ன இருக்குன்னா 3 அடுக்கு 1 இன்ட்டு 5 அடுக்கு 1ன்னு இருக்கு. இந்த நம்பருக்கு சம் ஆஃப் கண்டுபிடிக்கணும். சம் ஆஃப்னா அதை ஃபேக்டர்னா சம் ஆஃப் இல்லாம நம்பர் ஆஃப் ஃபேக்டர்னா மேல இருக்கிற பவரை 1 பிளஸ் 1 1 பிளஸ் 1 போட்டுடலாம். சம் ஆஃப் சொல்லும் போது இந்த 3 அடுக்கு 1 எப்படி எழுதலாம் அப்படின்னா 3 அடுக்கு 0 பிளஸ் 3 அடுக்கு 1 அப்படி எழுதலாம். அதே மாதிரி 5 அடுக்கு 1 எப்படி எழுதலாம்னா 5 அடுக்கு 0 பிளஸ் 5 அடுக்கு 1 அப்படி எழுதலாம். இப்போ வந்து 3 அடுக்கு 0னா 1 பிளஸ் 3 அடுக்கு 1னா 3. அதே மாதிரி 5 அடுக்கு 0னா 1 5 அடுக்கு 1னா 5. இப்போ 3 1 கூட்டினா 4 4 1 அதான் 5 1 கூட்டினா 6 4 6 எவ்வளோ? 24. ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு சம் ஆஃப் ஆட் ஃபேக்டர் வந்து 24 அப்படின்னு தெரிஞ்சிடும். இதே சம் ஆஃப் ஈவன் ஃபேக்டர் கேட்டாங்கன்னா நீங்க திரும்ப தனியா கண்டுபிடிக்க வேணாம். டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேக்டர் இப்போ சப்போஸ் சம் ஆஃப் ஈவன் ஃபேக்டர் கேட்டாங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ல இருந்து நம்ம வந்து அதாவது டோட்டல் நம்பர் சம் ஆஃப் ஃபேக்டர் கண்டுபிடிச்சு டோட்டல் நம்பர் சம் ஆஃப் ஃபேக்டர் கண்டுபிடிச்சு வச்சிருப்போம். சம் ஆஃப் ஃபேக்டர் அந்த சம் ஆஃப் ஃபேக்டர்ல இருந்து இந்த ஆட் ஃபேக்டரை மைனஸ் பண்ணா நம்மளுக்கு ஈவன் ஃபேக்டர் கிடைக்கும் டோட்டல். இப்போ நமக்கு வந்து சம் ஆஃப் ஃபேக்டர் நம்ம எவ்வளவு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்னா 72 கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். 72 மைனஸ் ஆட் ஃபேக்டர் எவ்வளவு? 24.
இந்த 72ல இருந்து நீங்க வந்து 24 கழிங்க, கழிச்சா நம்மளுக்கு தேவையான ஈவன் ஃபேக்டர் கிடைக்கும். இப்ப 72ல இருந்து 72 மைனஸ் 24 மைனஸ் பண்றோம். இது 6 ஆயிடும். இது 12 12 4 போச்சுன்னா 8 6 2 போச்சுன்னா 4. அப்ப நம்மளுக்கு 48. இதுதான் சம் ஆஃப் ஈவன் ஃபேக்டர். அப்ப நம்மளுக்கு சம் ஆஃப் ஆட் ஃபேக்டர் எப்படி கண்டுபிடிக்க தெரியணும், சம் ஆஃப் ஈவன் ஃபேக்டர் எப்படின்னு கண்டுபிடிக்க தெரியணும். ஆக்சுவலா எக்ஸாம்ல உங்களுக்கு வந்து கேட்கக்கூடிய கொஸ்டின் நம்பர் ஆஃப் ஃபேக்டர் கேட்பாங்க, இல்ல நம்பர் ஆஃப் ஆட் ஃபேக்டர் கேட்பாங்க. எப்படி இருந்தாலும் இதுவும் தெரிஞ்சு வச்சிருந்தா தான் இதையும் சொல்லி கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு நம்பருக்கு எப்படி எவ்வளவு ஃபேக்டர் கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கணும், எப்படி அதை சம் ஆஃப் ஃபேக்டர் கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கணும், ஆட் ஃபேக்டர்னு தெரிஞ்சிருக்கணும், அதுக்கப்புறம் சம் ஆஃப் ஆட் ஃபேக்டர் தெரிஞ்சுக்கணும், இல்ல ஈவன் ஃபேக்டர் சம் ஆஃப்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம கடைசியா டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ரைம் ஃபேக்டர், சம் ஆஃப் ப்ரைம் ஃபேக்டர், ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம் ஃபேக்டர் அப்படின்றத பத்தி பார்ப்போம். எக்ஸாம்ல இந்த ப்ரைம் ஃபேக்டர் தான் அதிகமாக கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஒரு நம்பர் கொடுத்துட்டு நம்மளுக்கு ஃபேக்டர் கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம அதை டானா வகுத்தல் போட்டுட்டு இந்த மாதிரி எக்ஸ்பான்ஷன் கொண்டு வந்துடணும், இந்த மாதிரி விரிவாக்கத்தை கொண்டு வந்துடணும். இந்த எக்ஸ்பான்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து எந்த ஃபேக்டர் தான் கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? அதை தான் இவ்வளவு நேரம் பார்த்துட்டு வரோம். 30 நம்பர் தான் எல்லாத்துக்குமே போட்டிருக்கோம். இப்போ வந்து நம்பர் ஆஃப் ப்ரைம் ஃபேக்டர் கேட்டாங்க அப்படின்னா இப்போ இதுதான் நம்ம கண்டுபிடிச்ச நம்பர். 30 நம்பருக்கு டானா வகுத்தல் போட்டா 2 நடுக்கு 1 3 நடுக்கு 1 5 நடுக்கு 1 கிடைச்சது. இப்ப நம்பர் ஆஃப் ப்ரைம் ஃபேக்டர் கேட்டா ஃபர்ஸ்ட் இந்த நம்பர்ல வந்து எதெல்லாம் பிரைம் நம்பர் அப்படின்றத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிக்கணும். இந்த மூணுத்துல 2 3 5 பவரை மறந்துருங்க. 2 3 5 இந்த 3 நம்பர்ல எதெல்லாம் பிரைம் நம்பர்? பிரைம் நம்பர்னா ஒரு எண்ணை அந்த எண்ணால் மட்டுமே வகுக்க முடியும், அதான் பிரைம் நம்பர். அந்த நம்பர் வந்து அந்த நம்பரை இன்னொரு நம்பரை வகுக்கிறதுக்கு நம்பர் கிடையாது. அப்போ ரெண்டும் ஒரு பிரைம் நம்பர் தான். மூணு மூணால் மட்டும் தான் வாங்க முடியும், 3 வகுத்துக்கு நம்பர் கிடையாது. 5 5ஆல மட்டும் தான் வாங்க முடியும், 5 வகுத்து நம்பர் கிடையாது. அது 2 2ஆல மட்டும் தான் வாங்க முடியும், 2 வகுத்து நம்பர் கிடையாது. இப்போ 8 நிறுத்துங்க, 8 வகுத்து நம்பர் இருக்கு, 9 வகுத்து நம்பர் இருக்கு, 10 நம்பர் இருக்கு. அந்த மாதிரி இது நம்பர் வகுக்க முடியாது. அப்ப அந்த மாதிரி இருந்தா அது பிரைம் நம்பர். அப்ப 2ம் ஒரு பிரைம் நம்பர் தான், 3ம் ஒரு பிரைம் நம்பர் தான், 5ம் ஒரு பிரைம் நம்பர் தான். அப்ப நம்பர் ஆஃப் பிரைம் ஃபேக்டர் கேட்டா எத்தனை நம்பர் இருக்கு? 1 2 3. அப்ப 3 நம்பர் இருக்கு, அதான் ஆன்சர். நீங்க இந்த 3 எடுத்து போட்டு மிடில் நம்பர் வச்சு போட்டு நினைச்சு போறீங்க, அப்படி கிடையாது. 3 நம்பர். அப்ப நம்பர் ஆஃப் பிரைம் கேட்டா 3 பிரைம் ஃபேக்டர் இருக்கு, அதான் வச்சு 3 பிரைம் ஃபேக்டர் இருக்கு, இதான் ஆன்சர். சப்போஸ் சம் ஆஃப் பிரைம் ஃபேக்டர் கேட்டாங்கன்னா சம் ஆஃப்னா எதெல்லாம் நம்ம பிரைம் நம்பரா வச்சோம்? 2 1 வச்சோம், 3 1 5 1 பிரைம் ஃபேக்டர். இதோட சம் ஆஃப் கேட்டாங்கன்னா பிளஸ் பிளஸ் போட்டுங்க, 3 கூட்டிக்கணும், அவ்வளவுதான். 2 பவரை மென்ஷன் பண்ண கூடாது இதுல. ஓகேங்களா? இப்ப 3 ஃபேக்டர் போட்டீங்க, 3 பிரைம் ஃபேக்டர் போட்டீங்களா, அப்ப 3 சம் ஆஃப்னா வரும் 2 3 5. அப்ப கூட்டினா எவ்வளவு வரும்? 2 3 5 5 5 10 தான் சம் ஆஃப் பிரைம் ஃபேக்டர். சப்போஸ் ப்ராடக்ட் ஆஃப் பிரைம் ஃபேக்டர் கேட்டாங்கன்னா பிரைம் நம்பர் வந்து 2 3 5, இது ப்ராடக்ட் மல்டிப்ளை பண்றீங்க, அவ்வளவுதான். இப்போ மல்டிப்ளை பண்ணா 2 3 6 6 5 2 3 6 6 × 5 எவ்வளவு வரும்? 30. இதுதான் இதோட ஆன்சர். ஓகேங்களா? அப்போ இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு நம்பர் கொடுத்துட்டு எந்த மாதிரி கேட்டாலும் நம்மளால சம் போடணும். இதை நான் ஆக்சுவலா நீங்க வந்து யூடியூப்ல பார்க்கும்போது ஒவ்வொரு போடும்போது எப்படி போட்டிருக்குன்றத சொல்லிட்டு பாருங்க. அப்புறம் நீங்களே ஒரு நம்பர் எடுத்து, ஏதாவது ஒரு நம்பர் எடுத்து நீங்க ஒரு நம்பருக்கு போடுங்க. 48 நம்பருக்கு நீங்களே போட்டு பாருங்க எல்லாத்துக்குமே. இதை பார்த்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டு 48 நம்பருக்கு எல்லாத்துக்குமே போட்டு பாருங்க. மீன்ஸ் அதாவது எப்படி சொல்றேன்னா 48 நம்பருக்கு கொடுத்ததெல்லாம் ஃபர்ஸ்ட் டானா வகுத்தல் எடுங்க, என்னென்ன நம்பர் கிடைக்குதுன்னு பாருங்க. அதுக்கப்புறம் ஒன்னொன்னா ஸ்டார்ட் பண்ணுங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேக்டர் எப்படி கண்டுபிடிக்கணும் திரும்ப ஒரு டைம் சொல்லிடுறேன். 30 நம்பர் எப்படி கண்டுபிடிச்சோம்? டானா வகுத்தல் எடுத்தோம், இந்த நம்பர் கிடைச்சது. டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்னா மேல இருக்கிற பவரை 1 + 1 1 + 1 கூட்டிட்டே வந்தோம், கூட்டி மல்டிப்ளை பண்ணி போட்டோம். சம் ஆஃப்னா 2 அடுக்கு 1னா 2 அடுக்கு 0 + 2 அடுக்கு 1, 3 அடுக்கு 1னா 3 அடுக்கு 0 + 3 அடுக்கு 1, அந்த மாதிரி போட்டு கூட்டி மல்டிப்ளை பண்ணி போட்டோம். அதே மாதிரி ஆட் ஃபேக்டர்னா இதுல ஆட் நம்பர் எதெல்லாம் இருக்கோ அதை மட்டும் எவ்வளோன்னு வச்சு கணக்கு போட்டு போட்டோம். அதே மாதிரி சம்முனா அதையும் ஆட் பண்ணும். ஈவன் கேட்கும் போது டோட்டல்ல இருந்து கண்டுபிடிச்ச நம்பரை வந்து மைனஸ் பண்ணி போட்டோம், அதுதான் போட்டிருக்கோம். பிரைம்னு வரும்போது எதெல்லாம் பிரைம் நம்பரோ அதை தான் போட்டோம். அதை ஆட் பண்ணும், மல்டிப்ளை பண்ணும். நீங்க ஒரு நம்பருக்கு தனியா இண்டிவிஜுவலா போட்டு பாருங்க, நீங்க எங்க தப்பாகுதுன்னு அப்பதான் கண்டுபிடிக்க முடியும். இப்போ நம்ம டைரக்டா எக்ஸாம்ல எப்படி கொஸ்டின் கேட்டிருக்கானதை பார்ப்போம். ஓகேங்களா? பாருங்க, இது வரைக்கும் நம்ம வந்து பேசிக்ஸ் பார்த்தோம். அதாவது நம்ம வந்து எப்படி நம்பர் ஆஃப் ஃபேக்டர், எப்படி சம் ஆஃப் ஃபேக்டர், எப்படி ஆட் ஃபேக்டர், சம் ஆஃப் ஆட் ஃபேக்டர், ஈவன், சம் ஆஃப் ஈவன், பிரைம், ப்ராடக்ட், சம் எல்லாத்தையும் பார்த்தோம் ஒரு நம்பருக்கு. நீங்க இதே மாதிரி ஒரு நம்பருக்கு 48 நம்பர் கொடுத்தா அதை போட்டு பார்த்துருப்பீங்க நம்பரும். ஓகேங்களா? இப்போ அது அந்த பேசிக்ஸ் தெரிஞ்சாதான் நம்ம எக்ஸாம் சம் எப்படின்னு போட முடியும். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த சம் பாருங்க, ஃபைண்ட் த சம் ஆஃப் பிரைம் ஃபேக்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க எக்ஸாம்ல. ஃபைண்ட் த சம் ஆஃப் பிரைம் ஃபேக்டர், அதாவது சம் ஆஃப் பிரைம் ஃபேக்டர் கேட்டிருக்காங்க. இதான் கொஸ்டின். சம் ஆஃப் பிரைம் ஃபேக்டர் நம்மள கேட்டிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு வந்து நம்பரா கொடுக்கல, எக்ஸ்பான்ஷனாவே கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 9 × 6 × 12 × 4 × 7 × 7. இதான் கொஸ்டின்.
ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க 13, 12, 14, 11 கேட்டிருக்காங்க. இந்த நம்மளான எக்ஸ்பான்ஷனாவே இதை கொடுத்துட்டாங்க. நம்ம டானாவகத்தில் போட்டு கண்டுபிடிக்க அவசியம் கிடையாது. சப்போஸ் கொடுக்கலனா டானாவகத்தில் போட்டு கண்டுபிடிச்சு இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கணும். கொண்டு வந்து நம்ம பிரைம் ஃபேக்டர் போயிருக்கணும். இப்போ இந்த மாதிரி கொடுக்கும்போது டைரக்டா நம்ம பிரைம் ஃபேக்டர் பிரைம் நம்பர் எதெல்லாம் கண்டுபிடிக்க சொல்லியிருப்பேன். இப்போ பிரைம் நம்பர் எதெல்லாம் கண்டுபிடிக்க சொல்றதுக்கு முன்னாடி இதை நம்மள சிம்பிளிஃபை பண்ண முடியுமா, கொடுத்துக்கிற எக்ஸ்பான்ஷனை சிம்பிளிஃபை பண்ண முடியுமா, எவ்வளவு சுருக்க முடியுமோ அவ்வளவு சுருக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம பிரைம் நம்பரை கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப். எடுத்தோன்னே இதுல பிரைம் நம்பர் எதுன்னு சொல்லிட்டு இது எடுத்தோன்னே பாப்பீங்க, எது பிரைம் நம்பர், ஓ 7 தான் பிரைம் நம்பர் அப்படி போட்டு 7 ஆன்சர் போட்டுருங்க. சம் ஆஃப் கேட்டா 7 தான் வரும். 7 ஆப்ஷன் தேட கண்டுபிடிக்க முடியாது. அப்போ கொடுத்துக்கிற நம்பரை எவ்வளவு சிம்பிளிஃபை பண்ணணும் அவ்வளவு சிம்பிளிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் பிரைம் நம்பர் எதுன்றதை கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் தான் சம் ஆஃப் பண்ண முடியும். இப்போ 9/6 பாருங்க. 9/6 நான் 9 எப்படி எழுதுறேன்னா ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் அப்படியே எழுதிக்கிறேன். 9/6 இன்ட்டு 12/4 இன்ட்டு 7/7 எழுதிக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்றோம்னா 9 வந்து சிம்பிளிஃபை பண்ண முடியும். 9 என்னால எப்படி எழுத முடியும், 3/3 நம்ம எழுதலாம். 3 9 3/2 அதாவது 3/2 எழுத முடியும். 3 9ல இந்த 6 அப்படியே போடலாம். இந்த 9 மட்டும் 3/2 எழுதிருக்கேன். இன்ட்டு அதே மாதிரி 12 அடுக்கா எழுத முடியாது. ஆனா பிரிச்சு எழுதலாம். எப்படி எழுதலாம்னா 3/4 எழுதலாம். 12 3/4 எழுதலாம். அதுக்கப்புறம் இங்க 4 போடுறேன். ஏன்னா 4 இங்க 4 இது 4 சமம் தான். அதனால என்ன போட 12 3/4 போட்டு இன்ட்டு 4 போடுறேன். இன்ட்டு 7/7 எழுத பண்ண முடியாது, அப்படியே போட்டுறேன். இந்த ஸ்டெப் புரியுதா பாருங்க. நெக்ஸ்ட் இந்த 3/2 போட்டா 2 ஆரம் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ 3/2 எவ்வளவு 12 அப்படி ஆயிடும். இன்ட்டு இந்த 3/4 இங்க 4 அப்படியே போட்டுறேன். இந்த 3/4 இங்க வந்துடும். ஓகேங்களா. இல்ல ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போட்டு அடுத்த ஸ்டெப்ல கூட நான் போடுறேன். அதாவது 3 அப்படியே எழுதிக்கிறேன். இன்ட்டு இந்த 4 எப்படி எழுதுனா 2/2 எழுதுறேன். 4 எப்படி எழுதுனா 2/2 அதுக்கப்புறம் இந்த 4 இங்க போடுறேன். இன்ட்டு அதுக்கப்புறம் 7/7 போடுறேன். ஓகேங்களா. இப்போ 3/12 அப்படியே எழுதுறேன். இந்த 4 2 இடத்துலயும் போடுறேன், சேர்த்துறேன். இப்போ இங்க 1 அர்த்தம் 1 நாள் 4 அப்போ 3/4 வந்துடும். இன்ட்டு இங்க 2 இங்க ஏற்கனவே 2 இருக்கு. 2 நாள் எவ்வளவு 8 ஆயிடும். இந்த 4 2 பிரிச்சிருக்கல அதனால 8 ஆயிடும். இன்ட்டு அதுக்கப்புறம் 7/7 ஆயிடும். நெக்ஸ்ட் ஸ்டெப், இந்த ரெண்டுமே பேஸ் ஒன்னா இருக்கு. பேஸ் ஒன்னா இருந்தா ஒரே பேஸ் போட்டு அடுக்குல கூட்டிக்கலாம். அப்போ 3/12 3/4 இப்ப 2 பேஸ் ஒண்ணு 2 கூட்டிக்கலாம். 12 4 கூட்டினா எவ்வளவு 16 இன்ட்டு 2/8 7/7. இந்த மாதிரி இந்த நம்பரை இந்த மாதிரி சுருக்கி இருக்கும். இதுக்கு மேல இதை சிம்பிளை பண்ண முடியாது. 3 ஒண்ணும் பண்ண முடியாது, 2 ஒண்ணும் பண்ண முடியாது, 7 ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால இதுதான் ஆக்சுவலா இந்த சுருக்கி வர ஆன்சர். இதுதான் கேட்டிருக்க கொஸ்டினுக்கு தான் இப்ப போனோம். இப்ப கேட்டிருக்க கொஸ்டின் சம் ஆஃப் பிரைம் நம்பர் பிரைம் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சம் ஆஃப் பிரைம் ஃபேக்டர்னா ஃபர்ஸ்ட் பிரைம் நம்பர்லாம் எது தெரிஞ்சதான் சம் ஆஃப் பிரைம்னா கண்டுபிடிக்க முடியும். இப்ப இதுல பிரைம் நம்பர் 3 2 7 இருக்குது. 3ன்றது பிரைம் நம்பர் தான். கரெக்ட். 3 3ஆல் மட்டும் ஆக முடியும். அப்போ 3ன்றது பிரைம் நம்பர் 1 பிளஸ் 2ம் பிரைம் நம்பர் தான். அப்போ 2ன்றது 2ன்னு போல அதுவும் பிரைம் நம்பர். 7 பிரைம் நம்பர் தான். அப்போ 3மே பிரைம் நம்பர் தான். இதோட சம் ஆஃப் தான் கேட்டிருக்காங்க. எத்தனை பிரைம் நம்பர் கேட்டிருந்தா 1 2 3 எண்ணி போட்டுருக்கலாம். சம் ஆஃப் கேட்டதுனால அந்த பிரைம் நம்பர் அடிஷன். அப்போ 3 பிளஸ் 2 பிளஸ் 7 அப்போ 3 2 கூட்டா 5 5 7 கூட்டா 12. அப்போ இதோட சம் ஆஃப் பிரைம் ஃபேக்டர் வந்து 12ன்னு கிடைக்குது. அப்போ ஆன்சர் பாருங்க 12 இருக்கு. ஓகேங்களா. ஈஸியா 1 மார்க் எடுத்துடலாங்க. இதெல்லாம் ஈஸியா போடலாம். பெரிய மேக்ஸ் கிடையாது, எந்த ஃபார்லாம் கிடையாது. நீங்க அந்த பிரகாரம் அதை சிம்பிளிஃபை பண்றீங்க, அப்படியே டக்கு டக்குன்னு போடுறீங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் போன கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்ச அடுத்த ஸ்டெப் கூட போட்டுடலாம். நான் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக ஸ்டெப் பை ஸ்டெப்பா 1 பை டைம் வந்திருக்கேன். நீங்க போட்டு இந்த மாதிரி சம்ம போட்டு பாத்தீங்களா ஈஸியா 1 மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஓகேங்களா. இப்போ ரெண்டாவது சம்மு, how many factors of 2^7 3^4 5^3 into 7 are even. இந்த ஃபேக்ட் பாருங்க, இந்த கொடுத்துக்கிற ஃபேக்டரைசேஷன்ல இந்த எண்கள்ல எத்தனை ஈவன் ஃபேக்டர் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நம்ம ஒரு நம்பருக்கு 30 நம்பருக்கு ஒன்று தனித்தனியா போட்டோம். ஓகேங்களா. அதே மாதிரி இது ஒண்ணுதான், ஏதாவது ஒண்ணுதான் எக்ஸாம்ல கேட்பாங்க. அதை நம்ம ஈஸியா போடலாம். ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க 40 280 320 84 சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த மாதிரி ஈவன் கேட்டா மட்டும் டோட்டல் நம்பர்ல இருந்து ஆட் நம்பர் மைனஸ் பண்ணா ஈவன் கிடைக்கின்றத ஸ்டெப் ஞாபகம் வச்சுங்க. இப்போ நம்ம கேட்டுக்கிறது ஈவன் தான் கேட்டிருக்காங்க. எவ்வளவு ஈவன் ஃபேக்டர்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம டோட்டல் ஃபேக்டர்ல இருந்து எதை மைனஸ் பண்ணனா ஆட் ஃபேக்டரை மைனஸ் பண்ணா நம்மளுக்கு வந்து ஈவன் ஃபேக்டர் கிடைக்கும். இப்போ டோட்டல் ஃபேக்டர்னு வரும்போது டோட்டல் சம் ஆஃப் கேட்கல டோட்டல் ஃபேக்டர். ஓகேங்களா. டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்னு வரும்போது நம்மளுக்கு வந்து கொடுத்துக்கிற நம்பர் பாருங்க 2/7 3/4 5/3 7/1 பவர் எதுவுமே இல்லை, 1க்கு தான் அர்த்தம். இப்போ இந்த நம்பர் ஃபர்ஸ்ட் கொடுத்து நம்பர் அப்படியே எழுதிடலாம். 2/7 இன்ட்டு 3/4 இன்ட்டு 5/3 இன்ட்டு 7 இதுதான் கண்டுபிடிக்க டோட்டல் கண்டுபிடிக்கிற ஃபேக்டர்ஸ். மைனஸ் இதுல ஆட் ஃபேக்டரை மைனஸ் பண்ணும்.
இப்போ இந்த எண்கள்ல ஆட் ஃபேக்டர் எது எது இருக்குது? ஆட்னா ஒற்றை எண்கள் எது இருக்குது? 2 மட்டும் மறந்துருங்க. அப்போ மற்ற எல்லாம் ஒற்றை எண்கள் தான். அப்போ 3 இன்ட்டு 5 இன்ட்டு 7 இது ஒற்றை எண்கள். அப்போ இதுக்கு வர ஆன்சர்ல இருந்து இதுக்கு வர ஆன்சரை மைனஸ் பண்ணா தேவையான ஈவன் கிடைச்சிரும். ஈவன் ஃபேக்டர் எவ்வளோன்னு கிடைச்சிரும். இதுதான் மெத்தட். இப்போ இதுக்கு தனியாக கண்டுபிடிப்போம். 2 அடுக்கு ஃபேக்டர்னா அதாவது சம் ஆஃப் போட்டால் தான் 2 அடுக்கு 0 2 அடுக்கு 1 2 அடுக்கு 3 சம் ஆஃப் கேட்கணும். இதுல ஃபேக்டர் தான் கண்டுபிடிக்கிறோம். அதனால ஃபேக்டர்னா மேல இருக்கிற ஃபேக்டரை கூட 1 ஆட் பண்ணுங்க. 7 + 1. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அதே மாதிரி இருந்து 4 இருக்குல்ல, 4 + 1. இதுல கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. நம்பர் ஆஃப் ஃபேக்டர்னா பவரை மட்டும் ஆட் பண்ணும். சம் ஆஃப் ஃபேக்டர்னா தான் அந்த பேஸ் கூட எவ்வளவு எத்தனை இருக்கோ 2 அடுக்கு 0 2 அடுக்கு 1 2 அடுக்கு 3 2 அடுக்கு 4 2 அடுக்கு 5 7 வரைக்கும் ஆட் பண்ணணும். சம் ஆஃப் வேற, நம்பர் ஆஃப் வேற. இப்போ அதே மாதிரி இங்க பாருங்க 5 அடுக்கு 3 மட்டும் 3 கூட ஆட் பண்ணோம். 3 + 1. நெக்ஸ்ட் இங்க எது மேல 1க்கு தான் அர்த்தம். 1 + 1 இதை முடிச்சிட்டோம். அதே மாதிரி மைனஸ் இதுக்கு ஆட் நம்பரோட ஃபேக்டர் அதுக்கு எவ்வளவு வருதுன்னு பார்க்கணும். இப்போ இது பார்க்கும்போது இந்த எத்தனை இருக்கு? 4 இருக்குல்ல, 4 + 1. நெக்ஸ்ட் 3 இருக்கு, 3 + 1. இங்க 1க்கு தான் அர்த்தம். 1 + 1. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்றோம்? 7 ஒன்று கூட்டினா 8 இன்ட்டு 4 ஒன்று கூட்டினா 5 இன்ட்டு 3 ஒன்று கூட்டினா 4 இன்ட்டு 1 ஒன்று கூட்டினா 2. இப்போ அதுக்கு அடுத்தது வந்து மைனஸ் இந்த இடத்துல 4 ஒன்று கூட்டினா 5 இன்ட்டு 3 ஒன்று கூட்டினா 4 இன்ட்டு 1 ஒன்று கூட்டினா 2. ஓகேங்களா? இப்போ வந்து இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்றோம். 8 5 40, 44 120, சார் 160, 162 வந்து நம்மளுக்கு வந்து 320. இதோட டோட்டல் நம்பர் வந்து 320 மைனஸ் இதை பண்றோம். 5 4 20, 22 40. அப்போ 320ல இருந்து 40 கழிச்சா எவ்வளவு வரும்? 280. அப்ப 280 ஆப்ஷன்ல இருக்கா பாருங்க, இருக்கு. ஓகேங்களா? அப்ப நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா, ஈவன் கேட்டாங்கன்னா நம்பர் ஆஃப் டோட்டல் அதாவது நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ல இருந்து ஆட மைனஸ் பண்ணா கிடைக்கும். கொஸ்டின்ல எப்படி கேட்டாலும் இதே வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் இதே அப்புறம் 3 ஆன்சர் வர மாதிரி இருக்கும். டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேக்டரும் கிடைக்கிற மாதிரி இருக்கு, ஆட் ஃபேக்டரும் கிடைக்கிற மாதிரி இருக்கு, ஈவனும் கிடைக்கிற மாதிரி இருக்கு. எப்படி கேட்டாலும் ஈஸியான ஸ்டெப் தான், நம்ம ஈஸியா போட்டுடலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்க இந்த சம் 3ஆவது சம். வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட் அண்ட் ஈவன் ஃபேக்டர்ஸ் அதாவது ஈவன் டிவைசர் ஆஃப் 120 ரெஸ்பெக்டிவ்லி. அதாவது 120 நம்பருக்கு டிவைசருங்க ஆட் டிவைசர் எத்தனை இருக்கும், ஈவன் டிவைசர் எப்படி இருக்கும் அப்படின்றத வச்சு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதான் கொஸ்டின். ஆட்ல டிவைஸ் எவ்வளவு இருக்கும், ஈவன்ல எவ்வளவு டிவைஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கொஸ்டின். இது ஃபேக்டர் வைஸ் தான் போட போறோம். 120 நம்பருக்கு கேட்டிருக்காங்க. இப்போ 120ஓட ஃபர்ஸ்ட் நம்ம இது வரைக்கும் எக்ஸ்பான்ஷனா கொடுத்துருந்தாங்க. 2 அடுக்கு 3 அடுக்கு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்பரா கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் அப்ப என்ன பண்ணணும், டானா வகுத்தல் போட்டு நம்ம அந்த ஃபேக்டரா மாத்தணும். ஓகேங்களா? இப்போ வந்து 120ஓட ஃபேக்டர் எப்படி மாத்தணும் பாருங்க. டானா வகுத்தல் போட்டு ஃபர்ஸ்ட் 2ஆல பண்ணும். 62. ஓகேங்களா? நெக்ஸ்ட் திரும்ப 2ஆல 32. நெக்ஸ்ட் 2ஆல 15 2. நெக்ஸ்ட் 2 வகுப்படாது 3ஆல பண்ணும்போது 3 15. ஓகேங்களா? அப்ப நம்மளுக்கு வந்து இதான் நம்பர் கிடைக்குது. இப்போ இதை இப்படி எழுதும் போது 2 அடுக்கு போட்டு 2 எத்தனை டைம் வருது பாருங்க. 1 2 3 3 டைம் 2 வருது. 2 அடுக்கு 3ன்னு போடலாம். நெக்ஸ்ட் 3ன்னு போடுறோம். 3 ஒரு டைம் தான் வருது. அதே மாதிரி வந்து 5 வந்து ஒரு டைம் வருது. அப்போ 120 நம்பரை நம்ம இப்படி எழுதுறோம். இதுக்கு பிறகு கேட்டர் கொஸ்டின் வரும். கேட்டர் கொஸ்டினா எத்தனை ஆட் ஃபேக்டர் இருக்கு, எத்தனை ஈவன் ஃபேக்டர் இருக்கு, அதான் டிவைசர். எத்தனை ஆட் ஃபேக்டர் இருக்கு, எத்தனை ஈவன் ஃபேக்டர் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் கேட்டிருக்காங்க. இப்போ எத்தனை ஆட் ஃபேக்டர்னா ஈஸியா கண்டுபிடிக்கலாம். ஈவன் ஃபேக்டர்னு வரும்போது டோட்டல் ஃபேக்டர்ல இருந்தா ஆட் ஃபேக்டர் மைனஸ் பண்ணா ஈவன் ஃபேக்டர் கிடைக்கும். அப்ப அதனால ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், நம்பர் ஆஃப் ஃபேக்டர் மொத்தம் எத்தனை இருக்குன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிரும். நம்பர் ஆஃப் ஃபேக்டர் மொத்தம் இதுல எத்தனை ஃபேக்டர் இருக்குன்னு கண்டுபிடிச்சிரும். இப்போ நம்பர் ஆஃப் ஃபேக்டர் கண்டுபிடிக்கும் போது இப்போ நம்பர் ஆஃப் ஃபேக்டர் கண்டுபிடிப்போம். அதாவது மேல பவர் தான் ஆட் பண்ணோம். 3 + 1, அப்புறம் 1 + 1, நெக்ஸ்ட் வந்து இங்கேயும் 1 + 1. இதான் நம்பர் ஆஃப் ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறது. மேல பவர்ல மட்டும் 1 ஆட் பண்ணி மல்டிப்ளை பண்ணோம். இப்போ 3 1 கூட்டினா 4, 1 1 கூட்டினா 2, 1 1 கூட்டினா 2, 4 2 8, 8 2 16. மொத்தம் ஃபேக்டர் வந்து 16 ஃபேக்டர் இருக்கு. இதுல ஆட் ஃபேக்டர் எவ்வளவு இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஆட் ஈவன் தான் கேட்டிருக்காங்க. இப்போ ஆட் ஃபேக்டர் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும்னா இந்த 3 நம்பர்ல எதுல ஆட் நம்பர், 3 அடுக்கு 1 ஒரு ஆட் நம்பர், 5 அடுக்கு 1 ஆட் நம்பர், 2ன்றது ஈவன் நம்பர்ல வந்துடும். இப்போ 3 அடுக்கு 1 5 அடுக்கு 1 இதே பிரைம் நம்பர் இருந்தா 3மே பிரைம் நம்பர். ஆட் நம்பர் ஈவன் வரும்போது 2ன்றது ஆட் ஈவன் நம்பர் தான். ஓகேங்களா? இந்த ஆட் நம்பர் மட்டும் இங்க எடுத்துக்கிறோம். இப்போ 3 அடுக்கு 1 வரும்போது இதோட ஃபேக்டர் எப்படி கண்டுபிடிக்கலாம், 1 + 1 + 1 + 1. எப்ப பவர் தான் ஆட் பண்ணோம் ஃபேக்டர்னு வரும்போது. ஓகேங்களா? சம் ஆஃப்னு வரும்போது தான் 3 அடுக்கு 0 3 அடுக்கு 1 5 அடுக்கு 0 5 அடுக்கு 1 வரும். வந்துடக்கூடாது. இப்போ 1 + 1 1 + 1 அப்படின்னா வரும் இங்க 1 கூட்டினா 2, அது 1 கூட்டினா 2 2 எவ்வளவு 4. இது ஆட் ஃபேக்டர்.
இப்போ நம்ம ஆட் ஃபேக்டர் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஈவன் ஃபேக்டர். ஈவன்னா எப்பவுமே பாருங்க டோட்டல்லேருந்து ஆடை மைனஸ் பண்ணால் ஈவன் கிடைக்கும். இப்போ டோட்டல் மைனஸ் ஆட் அதை மைனஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு ஈவன் கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு வந்து டோட்டல் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் 16. அப்போ 16 மைனஸ் ஈவன் எவ்வளோ ஆட் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் 4. அப்போ நம்மளுக்கு வந்து 12. இப்போ நம்மளுக்கு வந்து ஈவன் வந்து 12 கிடைச்சிச்சு. இப்போ கொஸ்டின் பாருங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த 120 நம்பருக்கு வந்து what is the total number of odd and even division கேட்டிருக்காங்க. அப்ப odd and even division கேட்டு respectively அப்ப odd number first வரணும், even number second வரணும். odd ஃபேக்டர் எவ்வளவு மொத்தம்? odd ஃபேக்டர் வந்து 4, even ஃபேக்டர் வந்து 12. சில பேர் இந்த 4 12 கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனா ஆப்ஷன் வந்து இது இருக்குன்னு சொல்லிட்டு 12 4 டிக் பண்ணிட்டு வந்துருவாங்க. எப்படி கேட்டிருக்கானா odd and even respectively முறையே. அப்ப odd ஃபேக்டர் ஃபர்ஸ்ட் வரணும், even ஃபேக்டர் செகண்ட் வரணும். அப்ப என்ன வரும்? இதுல 4,12 தான் வரும். odd வந்து 4, even வந்து 12. ஓகேங்களா? இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் டோட்டல் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும், ஆட் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். டோட்டல் வந்து ஈவன் கழிச்சு ஆட கழிச்சா ஈவன் கிடைக்கும். ஓகேங்களா? பாருங்க இந்த கொஸ்டின் பாருங்க 8 அடுக்கு 10 9 அடுக்கு 7 7 அடுக்கு 8 கால்குலேட் த டோட்டல் பிரைம் ஃபேக்டர். இந்த மாதிரி கொஸ்டின் எக்ஸாம்ல பார்த்துருப்பீங்க. இது மாதிரி வந்தா இதுக்கப்புறம் நீங்க அட்டன் பண்ணிட்டு வரலாம். ஈஸியா 1 மார்க் ஸ்கோர் பண்ணலாம். பிரைம் ஃபேக்டர் எவ்வளவு பிரைம் ஃபேக்டர் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் இதே மாதிரி ஃபர்ஸ்ட் சம்மா போட்டிருப்போம். அதாவது இந்த மாதிரி பிரைம் ஃபேக்டர் கேட்டாலும் சம் ஆஃப் கேட்டாலும் சரி, டோட்டல் சம் ஆஃப் எப்படி இருந்தாலும் நமக்கு வந்து எவ்வளவு பிரைம் ஃபேக்டர் இருந்தாலும் சரி, சம் ஆஃப் கேட்டாலும் சரி, ப்ராடக்ட் ஆஃப் கேட்டாலும் சரி, எப்படி இருந்தாலும் ஃபர்ஸ்ட் இந்த நம்பரை பேஸ் வேல்யூவா மாத்தணும். இப்போ 8 அடுக்கு 10 9 அடுக்கு 7 7 அடுக்குனா பிரைம் நம்பர்னா ஒரு பிரைம் நம்பர்னா அந்த நம்பரை அந்த எண்ணால் மட்டும் தான் வகுக்க முடியும், மற்ற நம்பர்ல வகுக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். ஆனா இப்போ வந்து 8 9 நம்ம சிம்பிளை பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் சிம்பிளை பண்ணதுக்கு அப்புறம் தான் இது பிரைம் நம்பர் எதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியும். இப்போ நம்மளா 8 அடுக்கு 10 இருக்கு. இப்போ 8 வந்து சிம்பிளை பண்ணலாம். எப்படி சிம்பிளை பண்ணலாம்னா 2 அடுக்கு 3ன்னு போடலாம். 2 3 டைம் பண்ணலனா நமக்கு தெரியலனா டானாவத்தல் போட 8 போட 3 டைம் வரும் 2 2. அப்ப 2 அடுக்கு 3 போடலாம். அதுக்கப்புறம் இங்க 10ன்னு போடுறோம். இன்ட்டு அது 9 அடுக்கு 7 9 3 அடுக்கு 2ன்னு எழுதலாம். அப்ப 3 அடுக்கு 2 போட்டு மேல 7 பிரிக்கிறோம். மேல 7 இருக்கு. இன்ட்டு இந்த 7 அடுக்கு 8 அப்படியே போடுறோம். இது 7 எதுவும் பண்ண முடியாது, அதனால அப்படியே போடுறோம். இப்போ 2 அடுக்கு 3 10 பிறகுனா 30. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து நெக்ஸ்ட் இன்ட்டு 3 2 7 14. அதுக்கடுத்து வந்து 7 அடுக்கு 8. இப்போ நம்மளுக்கு வந்து இதுக்கு மேலே இதை சிம்பிளை பண்ண முடியாது. 2ன்னு வந்துருச்சு, 3ன்னு வந்துச்சு, 7 இந்த நம்பர்லாம் சிம்பிளை பண்ண முடியாது. இப்போ நம்ம இதுல எதெல்லாம் பிரைம் நம்பர் அப்படின்றத பார்க்கணும். இப்போ என்ன கேட்டுக்கன்னா கால்குலேட் த டோட்டல் பிரைம் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டோட்டல் பிரைம் ஃபேக்டர்னு வரும்போது நமக்கு வந்து எதெல்லாம் இதுல வரும் அப்படின்னு பார்க்கணும். இப்போ வந்து எத்தனை பிரைம் ஃபேக்டர் இருக்கு பாருங்க. எத்தனை பிரைம் ஃபேக்டர் இருக்கு? அதாவது 30 1 14 1 8 1. ஓகேங்களா? 30 14 பிரைம் நம்பர்ஸ் கேட்கல, பிரைம் ஃபேக்டர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்ப ஃபேக்டர்னு வரும்போது மேல இருக்கிறத நம்ம என்ன பண்ணோம்? டோட்டல் எவ்வளவு டோட்டல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் நம்பர்ஸ் கேட்கலாங்க, பிரைம் ஃபேக்டர். அப்ப 30 பிளஸ் 14 பிளஸ் 8 இப்ப ஆட் பண்ணி பாருங்க எவ்வளவு வரும்? 34 44 44 8 52. அப்ப ஆன்சர் வந்து 52. அதாவது கொஸ்டின் எல்லாம் கவனிக்கணும். பிரைம் ஃபேக்டர் அப்படின்னு சொன்னாங்கன்னா பவர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஆட் பண்ணணும். பிரைம் நம்பர் அப்படின்னு கேட்டாங்கன்னா கீழே இருக்கிற நம்பரை பார்க்கணும். ஓகேங்களா? அதான் முக்கியமான விஷயம். கொஸ்டின் பாருங்க. பிரைம் நம்பர்ஸ் கேட்டாங்கன்னா பேஸ பாத்துங்க. பிரைம் ஃபேக்டர் கேட்டாங்கன்னா நம்ம வந்து இதை தான் மேலதான் பார்க்கணும். டோட்டலா சம் ஆஃப். ஓகேங்களா? சம் ஆஃப் போது ஆட் பண்றோம். அப்ப நம்மளுக்கு வந்து நம்பர் ஆஃப் பிரைம் ஃபேக்டர் கேட்டா 1 2 3 சொல்லலாம். பிரைம் ஃபேக்டர் நம்பர் ஆஃப்ல கேட்க மாட்டாங்க. பிரைம் நம்பர்னா தான் நம்பர் ஆஃப் பிரைம் நம்பர் கேட்பாங்க. பிரைம் ஃபேக்டர்னா நம்ம பவரை ஆட் பண்ணணும். ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? இந்த கொஸ்டின் பாருங்க. கால்குலேட் த டோட்டல் பிரைம் ஃபேக்டர்ஸ் இன் த ப்ராடக்ட் ஆஃப். இந்த அதாவது டோட்டல் பிரைம் ஃபேக்டர் கேட்டிருக்காங்க. இந்த ப்ராடக்ட்ல அதாவது 16 அடுக்கு 7 இன்ட்டு 27 அடுக்கு 6 இன்ட்டு 5 அடுக்கு 9. இப்போ நல்லா கவனிங்க. கொஸ்டின்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் சம் பார்க்கும்போது சம் ஆஃப் பிரைம் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன பண்ணனா இந்த பேஸ்ல எதெல்லாம் நம்ம இருக்கோ அதை நம்ம தான் சம் ஆஃப்ல ஆட் பண்ணோம். கொஸ்டின் பாருங்க ஃபர்ஸ்ட் சம். இந்த 4வது சம் 5வது சம் பார்க்கும்போது நம்ம என்ன பண்றோம்? பவர்ல இருக்கிறத ஆட் பண்றோம். ஏன்னா கொஸ்டின் அது மாதிரி கால்குலேட் த டோட்டல் பிரைம் ஃபேக்டர் அப்படிங்கும் போது பவரை தான் ஆட் பண்ணோம். இண்டிவிஜுவலா அது மாதிரிலாம் கொடுக்காம சம் ஆஃப் பிரைம் ஃபேக்டர்ஸ்னா பேஸை மட்டும் தான் ஆட் பண்ணிருப்போம். இப்போ சம் பாருங்க. இது 4வது சம் சம்ல நம்ம எப்படி கேட்டோம்னா கால்குலேட் த டோட்டல் நம்பர் ஆஃப் பிரைம் ஃபேக்டர் இந்த ப்ராடக்ட் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? எப்படிதான் பிரைம் நம்பர் தான் பார்க்கணும் ஃபர்ஸ்ட். இப்போ இந்த பிரைம் நம்பர் பார்க்கும்போது இதை நம்ம சிம்பிளை பண்ணாதான் பிரைம் நம்பர் கிடைக்கும். இது 16 27 5 வச்சு 5 மட்டும் தான் பிரைம் நம்பர் சொல்லிட்டு 5 மட்டும் பார்க்க கூடாது. இதை சிம்பிளை பண்ணணும். இப்போ 16 நம்ம சிம்பிளை பண்ணா 16 நீங்க டானா வகுத்தல் போட்டீங்கன்னா 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 4 2 வரும். அப்போ நம்ம என்ன பண்றோம்? 2 அடுக்கு 4ன்னு எழுதி மேல 7 போடுறோம்.
இன்ட்டு அதே மாதிரி இந்த 27 நீங்க சிம்பிள் பண்ணா 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3ன்னு வரும் டவுனா வகுத்தல்ல. அப்ப 3 அடுக்கு 3 அப்புறம் வந்து 6 போடுறோம் இன்ட்டு 5 அடுக்கு 9. இது டைரக்டா எழுத தெரியாதுங்க. 16 நீங்க டானா வகுத்தில் எடுங்க. 8 2 16 திரும்ப 2 4 2 8 திரும்ப 2 4 2 வரும். அதான் இங்க போட்டிருக்கேன். 27 அதே மாதிரி தான். 27 வந்து 3 போட்டு 9 3 திரும்ப 3 3 அப்படிதான் வரும். அதுதான் போட்டிருக்கேன். இப்போ இதுக்கப்புறம் 2 4 7 எவ்வளோனா 28 இன்ட்டு 3 அப்படியே போட்டு 3 6 எவ்வளோனா 18 இன்ட்டு 5 அடுக்கு 9. இப்போ நம்ம என்ன கேட்டிருக்காங்கன்னா டோட்டல் பிரைம் ஃபேக்டர். இப்போ 2ம் பிரைம் நம்பர் தான், 3ம் பிரைம் நம்பர் தான், 5ம் பிரைம் நம்பர் தான். இதில் தான் சொல்ல வந்தேன். அத கொஸ்டின் வந்து சம் ஆஃப் பிரைம் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த 2 3 5 அப்படியே கூட்டி போட்டிருப்போம். ஃபர்ஸ்ட் நம்மள அதே தான் போட்டோம். ஆனா கொஸ்டினா கேட்டேன்னா கால்குலேட் த டோட்டல் நம்பர் ஆஃப் பிரைம் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதெல்லாம் பிரைம் நம்பர், இதோட ஃபேக்டர்ஸ் மேல இருக்கிறத ஆட் பண்ணணும். அப்போ 28 பிளஸ் 18 பிளஸ் 9 இதோட அடுக்குகள். இதோட அடுக்கு 18, இது 5 அடுக்கு 9. இப்போ இந்த மேல இருக்கிறத ஆட் பண்ணணும். பேஸை ஆட் பண்ணக்கூடாது. பேஸை எப்போ ஆட் பண்ணனா கொஸ்டின் வந்து சம் ஆஃப் பிரைம் ஃபேக்டர் அப்படி கேட்டிருந்தாங்கன்னா பேஸ் மட்டும் ஆட் பண்ணலாம். இது கால்குலேட் த டோட்டல் நம்பர் ஆஃப் பிரைம் ஃபேக்டர் கேட்டதுனால இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். இப்போ ஆட் பண்ணும்போது 28 18 கூட்டினா 44, 44 9 கூட்டினா 55. அப்ப ஆன்சர் வந்து 55 இருக்கா பாருங்க, இதோ இருக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து இந்த கொஸ்டின் பாருங்க, 5 கொஸ்டின் எடுத்திருக்கோம். 5 கொஸ்டினும் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் தான். இந்த மாடல் தான் நம்மளுக்கு கேட்பாங்க. எப்படி கேட்டிருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஆன்சர் வந்து நம்பரா கேட்டு தான் டானா வகுத்தில் போட்டு எக்ஸ்பிரஷன் எழுதலாம். அதுக்கப்புறம் கண்டுபிடிக்கலாம். எப்படி கேட்டிருக்காங்களோ அதுக்கு ஏற்ற ஆட் நம்பரா ஈவன் நம்பரா அதை வச்சு ஈஸியாக சம் போடலாம். ஓகேங்களா? ஓகேங்க. இப்போ நம்ம வந்து ஹோம்ஒர்க் சம்மு இன்னைக்கு நான் பார்த்ததுல வந்து ஆக்சுவலாக வந்து ஃபேக்டரைசேஷன் நம்பர் சிஸ்டத்தில் பார்த்தோம். கண்டிப்பாக ஒரு மார்க் கண்டிப்பாக கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் பேஸ் பார்த்தோம். ஒரு நம்பருக்கு எத்தனை ஃபேக்டர்ஸ் எப்படி கேட்டாலும் கண்டுபிடிக்கிற மாதிரி பார்த்தோம். 5 எக்ஸாம் சம் பார்த்தோம். ஓகேங்களா? அதில் ஹோம்ஒர்க் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் 480 நம்பருக்கு நீங்க எல்லா ஃபேக்டரும் கண்டுபிடிங்க. நம்ம பார்த்த மாதிரி நம்பர் ஆஃப் ஃபேக்டர், சம் ஆஃப் ஃபேக்டர்ஸ், ஆட் ஃபேக்டர், சம் ஆஃப் ஆட் ஃபேக்டர், ஈவன் எல்லாத்தையும் பார்த்து 9 டைப் ஆஃப் ஃபேக்டர்ஸ் பார்த்துருப்போம். அதை போட்டு பார்த்தா ஒரு ஐடியா வந்துடும். அதுக்கப்புறம் இந்த நம்பர் இந்த எக்ஸ்பென்ஷன் பண்ணியே கொடுத்துருக்கோம். இதுல ஆட் ஃபேக்டர் மட்டும் எவ்வளோன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இதுல ஈவன் ஃபேக்டர் மட்டும் எவ்வளவு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த சம் பாருங்க, இதுல சம் ஆஃப் பிரைம் நம்பர்ஸ் தான் கண்டுபிடிங்க. அந்த கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. இந்த சம் கொடுத்துருக்கேன். இந்த சம்முக்கு சம் ஆஃப் பிரைம் ஃபேக்டர்ஸும் கண்டுபிடிங்க, கால்குலேட் த டோட்டல் பிரைம் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிங்க. சம் ஆஃப் பிரைம் ஃபேக்டர்ஸ்னா பேஸை மட்டும் ஆட் பண்ணும். கால்குலேட் டோட்டல் பிரைம் ஃபேக்டர் சொல்லும்போது அந்த பவரை ஆட் பண்ணும். அதுக்காக தான் ரெண்டுமே கண்டுபிடிங்க. ஆக்சுவலா இந்த மாதிரி சம் இங்க ஹோம்ஒர்க் போட்டு நீங்க இதை பார்த்தாவே ஈஸியா ஒன்னா ஸ்கோர் பண்ணலாம். இதை தவிர எக்ஸாம் கொஸ்டின் வேற எது இருந்தாலும் நீங்க வந்து நெட்ல தேடி கண்டுபிடிச்சி அந்த கொஸ்டின்ஸ் மட்டும் போட்டு பாருங்க. ஈஸியா 1 மார்க் கெயின் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம என்ன எடுக்கலாம்னா இந்த இதுல வந்து அடுத்த சாப்டர் வந்து நம்ம வந்து ஃபேஸ் வேல்யூ பிளேஸ் வேல்யூன்னு இருக்கு, அதை பத்தி எடுப்போம். ஓகேங்களா? நன்றி.